இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படவுள்ள அதிகாரிகள் அனுரவின் அடுத்த அதிரடி. அரசியலுக்கு விடை கொடுக்க முன்னாள் பெரும்பான்மை எம்பிக்கள் சிலர் திட்டம். அனுரவின் அதிரடி நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்க தயாராகும் கொரியா. சர்வதேச ரீதியில் பாரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ள இலங்கையின் புதிய ஜனாதிபதி. இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தில் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்த ஒரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் 14 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க முன்னாள் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்திக்கான வெற்றி வாய்ப்பு தமது மாவட்டத்தில் அதிகம் என்பதால் போட்டியிட்டாலும் தோல்வி ஏற்படும் என கருதும் சில பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களே தேர்தலில் இருந்து ஒதுங்குவதற்கு முடிவெடுத்துள்ளனர் என அறிய முடிகின்றது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்த முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பக்கம் நின்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சஜித் அணியும் கதவடைப்பு செய்துள்ளதால் ஒரு சில அரசியல்வாதிகளின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்கும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி வழங்க தயார் என கொரிய நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. அனுர தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வேலை திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்கவிற்கும் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இதற்கான இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊழல் மோசடி ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கவும் இலங்கையின் தேவை அடிப்படையில் கடன்களை வழங்கவும் தயார் என கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் பல நாட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் வழங்கப்படவுள்ள உதவிகள் தொடர்பிலும் அறிவித்துள்ளன. புதிய ஜனாதிபதி வந்ததை தொடர்ந்து நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பாரிய அதிர்வு ஏற்பட்டுள்ளது என மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீக செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சங்கத்தின் போதே இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நம் புதிய ஜனாதிபதியை வரவேற்கின்றோம். எம்மை பொறுத்தவரை இலங்கையில் உழைக்கின்ற மக்களில் 90% இருக்கின்றார்கள். வாழ்க்கை செலவு மாறி அதிகரித்து இருக்கின்றது. தற்போது ஜனாதிபதி பாரிய மார்க்சிச நிலைப்பாட்டில் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தவர். தற்போது அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். நமது நாட்டிலேயே 76 ஆண்டுகளாக பாரம்பரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர்கள்தான் ஜனாதிபதியாக வந்திருந்தார்கள். ஆனால் புதிதாக ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். எனவே அவர் முன்வைத்த தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு முன்வைத்தாரோ அதேபோல் செயல்படுத்த வேண்டும் என்றார்.